எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். அழகா நம்ம ஸ்கூல் லைஃப்ல நடந்த விஷயங்கள், காலேஜ் லைஃப்ல நடந்த விஷயங்கள், ஏன் நம்ம தெருவில் இருக்கிற பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து அழகான நினைவுகளாக இருக்கும். சரிங்களா? எனக்கு மட்டும் எல்லாமே வந்து ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. எப்போவுமே காலேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி பேட் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா மித்தபடி ஸ்கூல்லையோ இல்லை ஸ்ட்ரீட்லேயோ வந்து ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எனக்கு நடந்திருக்கு. சீரியஸா இன்னும் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதாவது நம்ம ஒரு செட் ஆஃப் கேங்கா இருக்கும். சரிங்களா? எல்லாருமே வந்து ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லயும் சரி, இல்ல நம்ம ஸ்ட்ரீட்லயும் சரி, சரிங்களா, ஒரு செட் ஆஃப் கேங்கா தான் இருக்கும். அங்க இங்க ஒரு 4 பசங்க 5 பசங்க அந்த மாதிரி கேங்கா இருக்கும். அப்படி இருக்கும்போது யார் வந்து வீக்கா இருக்கா, யார் வந்து ஒரு மாதிரி என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு இருப்பானோ அவனதான் வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணி கலாய்க்கிறது, அசிங்கப்படுத்துறது வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அந்த பையனை பெருசா எடுத்துக்க மாட்டான், நல்லா தான் ஜாலியா தான் இருப்பான். இருந்தாலும் அவன் மனசு கொண்டு எல்லாருமே வந்து அவன் புள்ளி பண்ணிட்டே இருந்தான், அவனும் கஷ்டமா தானே இருக்கும். ஏன்னா நானும் அதுல ஒருத்தருந்தான். என்னைய வந்து நிறைய பேர் புள்ளி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்னன்னா இப்படி இருக்க, குண்டா இருக்கேன், சினிமா இருக்கேன், கருப்பா இருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்கணும்னா இந்த மாதிரி பசங்களாம் நம்ம தான் இருக்குன்னு சரின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இதே மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளும் வந்து அந்த பசங்கள்கிட்ட பேசியிருப்போம். அவன் நடந்துக்கிட்ட மாதிரியே நம்ம நடந்துக்கல, அவன் நடக்கிறாங்க, நம்மளும் ஃப்ரெண்டும் ஜாலியாக இருக்கு, இந்த மாதிரி வந்து நானும் பேசிப்போம். என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது திட்டணும்னு வச்சுக்கோங்க, அவனை மட்டும் கோவம் வரும். அந்த டைம்ல அவனுக்கு ஏன் அந்த பக்கம் நமக்கு வரணும், ஏன் நம்மளும் மனசுங்க இருக்கும், ஏன் நம்மளாம் திட்ட மாட்டோமா, அந்த கோவம் வராது வரும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த டைம்ல சைலண்டா இருந்துருக்கோம். அந்த பசங்க மட்டும் அந்த டைம்ல கோவம் வரும். நம்ம சொன்னோடனே இதே விஷயம் வந்து அவங்களுக்கு புரியவே கிடையாது. கேட்டா இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சார். அதுக்கப்புறம் வந்து அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்கன்றது. அதுக்கப்புறம் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் தேவையான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்லலாம் யாருக்கையும் நான் பேசுறதே கிடையாது. யாருமே வந்து என்கிட்டையும் சொல்லுங்க, நானும் வந்து யார்கிட்டையும் பேசுறதே கிடையாது. நான் பாட்டுக்கு வருவேன், போவேன், யாருக்கையும் சேரவும் மாட்டேன். அப்படிதான் இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து நான் இல்லை, அவங்க பேடான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே வந்து நம்மளே மட்டும் புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எல்லாரும் நம்மளுக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஏன்டா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆனா அது அந்த பையனுக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? அது யாருக்குமே புரியுறதே கிடையாது. ஆனா அப்படி அவங்க சொன்னதுனாலதான் என்னவோ நான் இப்போ கொஞ்சம் வெயிட்லாம் குறைச்சி கொஞ்சமாவது மாறணும் நினைச்சு ட்ரை பண்ணி இருந்துட்டு இருக்கேன். அப்படியே பேசணும்னு அவசியம் இல்லை, நம்ம பாட்டுக்கு